ஹலோ, உங்களுடன் நிகழ்ச்சியில் மீண்டும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். இந்நிகழ்ச்சியின் சார்பாக நேயர்களாகிய உங்களுக்கும் நமது நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கும் ரிட்டையர்ட் அடிஷனல் டைரக்டர் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் காமர்ஸ் மிஸ்டர் எம்.எஸ்.எஸ். ரவி அவர்களுக்கும் எங்களுடைய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நாங்க ஒவ்வொரு வாரமும் இந்த நிகழ்ச்சியில சொல்ற ஒரு விஷயம்தான், இந்த நிகழ்ச்சி வெற்றி நடை போடுகிறது அப்படின்னு சொன்னா அதற்கு முழுக்க முழுக்க காரணமாக இருப்பது நேயர்களாகிய நீங்கள் மட்டும்தான் என்பதை நாங்கள் ஒருபோதும் மறுப்பதில்லை. உங்களுடைய ஒத்துழைப்பையும் அன்பையும் தொடர்ந்து எங்களுக்கு தர உள்ளூர் நேயர்களாக இருந்தால் 177764628270 9444901011 என்ற எண்ணிற்கும், வெளியூர் நேயர்களாக இருந்தால் 04417073 என்ற எண்ணிற்கும், வெளிநாட்டு நேயர்களாக இருந்தால் 00914425397010 என்ற எண்ணிற்கு அழைத்து உங்களுடைய கேள்விகளை கேட்கலாம். இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண போற டாபிக் சிறு தொழிலில் இன்றைய இளைஞர்களின் பங்கு. இந்த டாபிக் ரொம்ப ரொம்ப அவசியமான டாபிக் சொல்லலாம். நம்ம நாட்டில் வாழ்ந்த தலைவர்களும் சரி, அறிஞர்கள், மேடை பேச்சாளர்கள் எல்லாம் எப்பொழுதுமே இளைஞர்களுடைய சக்தி மகத்தான சக்தி என்று நம்புறாங்க. அப்படிதான் நம்மளோட சுவாமி விவேகானந்தரும் 100 இளைஞர்களை என் இடத்துல கொடுங்க, நாங்க இந்த உலகத்தையே மாற்றி காட்டுவேன் அப்படின்னு சொன்னாரு. நம்மளுடைய முன்னாள் அதிபரும் கூட அடிக்கடிக்கு அவருடைய உரையாடல்ல சொல்ற விஷயம்தான், இளைஞர்களுடைய சக்தி ரொம்ப பெரிய சக்தி அப்படின்னு சொல்லுவார். ஆக அப்படிப்பட்ட இளைஞர்கள் சிறு தொழிலில் எந்த மாதிரியான பங்கு வகிக்கிறார்கள், எப்படி இருக்க வேண்டும், இது போல பல கேள்விகளுக்கு பதில் அளிப்பதற்காக நம்முடைய மிஸ்டர் எம்.எஸ்.எஸ். ரவி சார் அவர்கள் வந்திருக்கின்றார்கள். நம்ம நிகழ்ச்சிக்கு போகலாம் சார். போகிறதுக்கு முன்னாடி உங்களை பத்தி ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன் நேயர்களுக்கு கொடுத்துறேன். ரவி சாரை பத்தி சொல்லணும்னா பல மாவட்டங்களில் பணிபுரிந்திருக்கின்றார்கள், பல தொழிலதிபர்களுக்கு வழிகாட்டியாக இருந்திருக்கின்றார், ஊக்குவிப்பாளராகவும் பயிற்சியாளராகவும் இருந்திருக்கின்றார். நம்ம நிகழ்ச்சிக்கு போறதுக்கு முன்னாடி உங்களுக்கும் சிறு தொழிலுக்கும் என்ன தொடர்பு இருக்கிறது சார்? நான் இந்த தொழில் வணிகத் துறையில் சேர்ந்து மாவட்ட தொழில் மையங்களில் பணியாற்றி சிறு தொழில் வளர்ச்சிக்காக எங்களுடைய பணியே சிறு தொழில் வளர்ச்சி, மேம்பாடு, விரிவாக்கம் ஆகியவற்றை பின்பற்றியதாகும். ஒரு இளைஞர்கள் எடுத்தாங்கன்னா பார்த்தீங்கன்னா தொழில் ஆரம்பிப்பதற்கு தயக்கம் இருக்கின்றது. அதாவது வேலை இல்லாம வீட்டில் இருக்கும் பொழுது கூட தொழில் ஆரம்பிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வரமாட்டேங்குது. அதற்கு காரணம் என்னவாக இருக்கும்? இது ஒரு அற்புதமான கேள்வி. இதற்கு நான் ஒரு நிகழ்ச்சியை குறிப்பிட விரும்புகிறேன். ஒரு இளைஞன் தனது வீட்டிற்கு பக்கத்தில் இருக்கின்ற ஒரு குளத்திலிருந்து தண்ணீர் எடுத்துக்கொண்டு வீட்டிற்கு செல்வான். அவன் 2 குடத்தில் தண்ணீரை எடுத்து கயிறை கட்டிக்கொண்டு சைக்கிளில் பின்புறம் வைத்துக்கொண்டு சைக்கிளில் ஓட்டிக்கொண்டு வீட்டிற்கு செல்வான். இது ஒரு 6 மாத காலமாக இவன் அது போல செய்து கொண்டிருந்தான். அதில் ஒரு குடத்தில் விரிசல் விழுந்திருந்தது. அந்த குடத்தில் என்ன என்றால், தண்ணீர் எடுத்துக்கொண்டு போகும்போது வீட்டிற்கு செல்லும் பொழுது அந்த குடத்தில் பாதி குடத்தில் தான் தண்ணீர் இருக்கும், மீதி எல்லாம் வழியிலே சிதறி செல்லும். இது அந்த குடத்திற்கு மிகவும் வருத்தம் அளிப்பதாக இருந்தது. அந்த குடம் தனது தலைவனை, அந்த இளைஞனை பார்த்து சொன்னது, நான் உனக்கு சரியாக பயன்பாடு உடையவனாக இல்லாமல் இருக்கிறேன், அதற்காக நான் வருந்துகிறேன் என்று சொன்னது. அதற்கு அந்த இளைஞன் சொன்னான், நீ வரும் வழியில் பார், உனது குடம் இருக்கின்ற பக்கத்தில் முழுவதும் நான் விதை தூவியிருக்கிறேன், மலர்களின் விதையையும் மூலிகை செடிகளின் விதைகளையும் தூவியிருக்கிறேன். உன்னுடைய குடத்திலிருந்து சிந்திய அந்த தண்ணீர் அந்த பூச்செடிகளை வளர்த்து மூலிகை செடிகளை வளர்த்திருக்கிறது. அது உலகில் உள்ளவர்களுக்கு மகிழ்ச்சியையும் பிணி நீக்கும் மருந்தாகவும் பயன்படுகிறது. ஆகவே நீ விரிசல் குடம் என்று வருத்தப்படாதே என்று அந்த இளைஞன் சொன்னான். நம்முடைய இளைஞர்களிலும் அதுபோல்தான், நான் ஒரு விரிசல் குடம் என்று ஒரு மனப்பான்மை, தாழ்வு மனப்பான்மை அவர்களிடம் இருக்கிறது. அது இருப்பதனால் அவர்கள் தனக்குள்ளாகவே தன்னால் இந்த காரியத்தை செய்ய முடியாது, தாம் பயன்பாடு இந்த உலகத்தில் நல்ல பயனுள்ளவனாக இல்லாமல் இருக்கிறோம் என்ற ஒரு மனப்பான்மை இருக்கிறது. அது உண்மை அல்ல. நீங்கள் இந்த உலகில் மற்றவர்களுடைய மனத்தை மலர்விக்கவும்
மற்றவர்களுடைய மனத்தில் இருக்கின்ற பிணியை நோக்கும் மருந்தாகவும் பயன்படுவதற்காக இந்த உலகத்தில் பிறந்திருக்கிறீர்கள் என்பதை நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் இந்த தருணத்தில். நீங்க சொன்ன மாதிரி இன்ஃபியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் வந்து போக்கணும், அதுதான் வந்து அவர்களுக்கு அதிகபட்சமா தடையாக இருக்கிறது அப்படின்னு சொன்னீங்க. அதை போக்குவதற்கு ஏதாவது எக்ஸசைஸ் இருக்கா? காலையில எழுந்த உடனே இந்த மாதிரி எக்ஸசைஸ் பண்ணா அந்த மனப்பான்மை வந்து கொஞ்சம் கொஞ்சமா குறையும். முன்னாடி நேர் ஒருவர் இருக்காங்க. ஹலோ ஹலோ, மடிப்பாக்கல இருந்து மாணிக்கல் பேசுறேன் சார். வணக்கம் பொதிகை. மடிப்பாக்கல இருந்து மாணிக்கல் பேசுறேன். வணக்கம். வணக்கங்க, மடிப்பாக்கல இருந்து மாணிக்கல் பேசுறேன். ஹலோ, கொஞ்சம் சத்தமா பேசுங்க சார், உங்க வாய்ஸ் கிளியரா கேட்கல. மடிப்பாக்கல இருந்து மாணிக்கல் பேசுறேங்க. ஹலோ. கேளுங்க சார், உங்க கேள்வியை கேளுங்க சார். கேக்குதுங்களா இப்போ? மாணிக்கல் பேசுறேன். உங்க கேள்வி. இப்போ நான் இங்க கடை வச்சிருக்கேன், அதுக்கு வந்து இந்த திருத்தொழில் மூலமா எங்க போய் சார் கடை வாங்குறது? இப்ப கேளுங்க சார் உங்க கேள்விய. இங்க மடிப்பாக்கத்துல பெட்டி கடை வச்சிருக்கேன் சார். ஹலோ சார், நீங்க லைன்ல தான் இருக்கீங்க, உங்க கேள்வியை கேளுங்க சார். மடிப்பாக்கத்துல பெட்டி கடை வச்சிருக்கோம். ஹலோ, திருத்தொழில் மூலமா எங்க கடை வாங்குறது சார்? ஹலோ 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 சார், வணக்கம் சார். சார் அவரோட கேள்வி வந்து மடிப்பாக்கத்துல வந்து ஒரு பெட்டி கடை மாதிரி வச்சிருக்காங்க, அதை எப்படி வந்து இன்னும் வந்து பலப்படுத்துவது அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. பெட்டி கடைனா அவர் என்ன அவருடைய? ஹலோ, வாய்ஸ் சரியா கேட்காதனால இது மட்டும் தான் கேட்டது. இதற்கு உங்களுடைய பதில்? மடிப்பாக்கத்தில் அவர் வச்சிருக்காங்க, ஒரு பெட்டி கடை வச்சிருக்காங்க. சரி, அவர் என்ன கல்வி தகுதி இருக்கு அந்த மாதிரி? இல்ல எதுவுமே. ஹலோ, இல்ல அவர் லைன்ல இல்ல. அவர் வந்து மடிப்பாக்கத்தில் இருக்கிறது சிட்கோ தொழிற்பேட்டை, கிண்டியில் உள்ள சிட்கோ தொழிற்பேட்டையில் உள்ள இணை இயக்குனர், மண்டல இணை இயக்குனர் அவர்கள் அந்த அலுவலகத்திற்கு சென்று அங்கு நிறைய திட்டங்கள் இருக்கிறது. உதாரணத்திற்கு PMEGP என்ற ஒரு திட்டம் இருக்கிறது. அந்த திட்டத்தில் அவர் மனு செய்து அவரிடம் ஆலோசனை பெற்று என்ன தொழில் தொடங்குவது, இல்லை அதை எப்படி விரிவாக்குவது, இல்லை அதற்கு விரிவாக்கத்திற்கான கடனை வங்கிகளிடமிருந்து எப்படி பெறுவது என்பதை அவர்களிடம் கேட்டு அறிந்து பயன்பெறலாம். நன்றி சார். இப்போ கம்பேரிசன் பண்ணுவாங்க எப்போவுமே வந்து அது எல்லாருடைய மைண்ட்லேயும் இருக்கக்கூடிய ஒரு விஷயம்தான். ஸ்கூல்ல இருந்து ஆரம்பிக்கிற விஷயம். நான் வந்து இவ்வளோ படித்தேன், கம்மி மார்க் வந்துட்டேன், அவன் படிக்கவே இல்லை, நிறைய மார்க் வந்துட்டான். இந்த மாதிரி ஒரு கம்பேரிசன் வந்து ஒரு தொழில் ரீதியாக பார்க்கும்போது அது வளர்ச்சியான நிலையா இல்லைன்னா தளர்ச்சிக்குரிய வழியா? இது நல்ல கேள்வி. ஒரு மண்டபம் இருக்கிறது, ஒரு மண்டபத்தில் ஒரு அழகான சிலை இருக்கிறது. அந்த சிலையை பார்ப்பதற்காக உலகத்தில் உள்ள மக்களை எல்லாம் வந்து பார்க்கிறார்கள். அதை பார்த்து வியந்து பாராட்டி விட்டு செல்கிறார்கள். அந்த மண்டபத்தில் வாயிலில் ஒரு படிக்கல் இருக்கிறது. இந்த படிக்கல் இந்த சிலையை பார்த்து கேட்கிறது, சிலையே, நீயும் நானும் ஒரே இடத்தில் தான் இருந்து வந்தோம், 2 பேரும் கற்களாக தான் இருந்தோம், நீ சிலையாக மாறினாய், நான் படிக்கல்லாக மாறினேன். ஆனால் எல்லோரும் என்னை மிதித்து விட்டு செல்கிறார்கள், ஆனால் உன்னை பார்த்து அழகாக வர்ணித்து உன்னை பாராட்டி விட்டு செல்கிறார்கள், இது ஏன் என்று கேட்டது. அதற்கு அந்த சிலை சொன்னது, முதலில் இந்த சிலையை வடிப்பதற்காக உன்னைத்தான் அந்த சிற்பி தேர்ந்தெடுத்தார். ஆனால் சிற்றுளியில் செதுக்கும் பொழுது நீ வளைந்து கொடுக்கவில்லை, அவருக்கு ஏதுவாக இருக்கவில்லை. அதனால் உன்னை தள்ளிவிட்டு என்னை தேர்ந்தெடுத்து என்னை செதுக்கினார். என்னை செதுக்கும் போது அவர்களுடைய செதுக்களின் வலியையும் ரணத்தையும் நான் மகிழ்ச்சியோடு தாங்கிக் கொண்டு இருந்தேன். அதனால்தான் நான் இப்பொழுது நான் இங்கே சிலையாக இருக்கிறேன், நீ படிக்கல்லாக இருக்கிறாய் என்று சொன்னது. இது ஒரு உண்மையான ஒரு அழகான நிகழ்ச்சி. இதை போலத்தான் இளைஞர்கள் தனக்கு வருகின்ற வாய்ப்புகளை, தனக்கு வருகின்ற அந்த செதுக்கல்களை எல்லாம் எதிர்த்து அதை தாங்க உண்ணாமல் அதை தள்ளிவிடுகின்றனர். ஆனால் அதை தாங்கி அதில் திறம்பட்டு பக்குவப்பட்டு பழகி சிலையாக வடிவு பெற்றவர்கள் வாழ்க்கையில் வசந்தத்தையும் வெற்றியும் அடைகிறார்கள். ஒரு மிக அழகான உதாரணத்தை சொல்லியிருக்கீங்க சார். நேரொருவர் காத்துட்டு இருக்காங்க. ஹலோ, வணக்கம் பொதிகை. ஹலோ
ஹலோ குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங். உங்க பெயர் எங்க இருந்து அழைக்கிறீங்க மேடம்? பேசுறேன், தஞ்சாவூர்ல இருந்து. கேள்வி கேளுங்க சார், நாங்க ஜேவி ட்ரேடர்ஸ் முந்திரி பருப்பு வியாபாரம் பண்ணிட்டு இருக்கோம். வாங்கி வித்துட்டு இருக்கோம். முந்திரி பருப்பு வியாபாரம்? ஆமா, முந்திரி பருப்பு. சொல்லுங்க. வாங்கி விக்கிறோம் நாங்க ட்ரேடர்ஸ். எங்களுக்கு வந்து டிக்ல விசாரிச்சதுல எங்களோடது வந்து சேவைன்னு சொன்னாங்க. சேவை இப்போ சேவைன்றதுனால இதுக்கு லோன் கிடைக்கிறதுக்கு அவ்வளவா சான்ஸ் இல்லைன்னு சொன்னாங்க. எங்களுக்கு கிடைக்குமா? எந்த மாவட்டத்துல பேசுறாங்க? எங்க இருந்து பேசுறீங்கம்மா? தஞ்சாவூர். தஞ்சாவூர். ஹலோ, கேட்டுட்டு தான் இருக்காங்க. கிடைக்குமான்னு கேக்குறேன். எங்களோட பிசினஸ் வந்து சேவைன்னு சொன்னாங்க. வாங்கி விக்கிறதுனால இதுக்கு லோன் கேட்டோம். டிக்ல சரி, டிக்ல போய் கேட்கல. நாங்க வந்து சும்மா விசாரிச்சோம் அதை பத்தி. சரி. அப்ப இப்படி இதுக்கு சேவைன்றதுனால இதுக்கு கிடைக்க என்னன்னு தெரியலன்னு சொன்னாங்க. இத பத்தி எப்படி கேக்குறது? அதாவது நீங்கள் ஒரு அழகான ஒரு பணியை செய்கிறீர்கள் சார். ஒன் செகண்ட் சார், லைன் கட் பண்ணிடுறேன், டிவில கேக்குறேன். ஹலோ ஹலோ, அவங்க தொடர்ந்து உங்களை கேட்டுட்டு தான் இருக்காங்க. சரி. அதாவது முந்திரி பருப்பை வாங்கி அதை நீங்கள் தரம் வாரியாக பிரிக்கிறீர்கள். அதில் இருக்கின்ற கழிவுகளை எல்லாம் அகற்றிவிட்டு சுத்தப்படுத்தி பதப்படுத்தி மீண்டும் ரீபேக் செய்து அதை ரீபேக்டு மெட்டீரியலாக, வேல்யூ ஆடட் மெட்டீரியலாக, விலை உயர்த்தப்பட்ட பொருளாக விற்கிறதற்கு ஒரு திட்ட அறிக்கை தயாரித்து அதை கொண்டு சென்று மாவட்ட தொழில் மைய அதிகாரிகளை அணுகினால் அங்கிருந்து கடன் பெறுவதற்கு, அவர்கள் வங்கிகளிலிருந்து கடன் பெறுவதற்கு தக்க ஆலோசனைகளையும் வழிமுறைகளையும் கூறுவார்கள். நன்றி மேடம். இன்னொரு நேயர் காத்துட்டு இருக்காங்க.